ஹாய் வணக்கம். இன்றைக்கி நான் இந்த முருகன் ட்ராயிங் எடுத்திருக்கேன். இந்த ட்ராயிங்கை வந்து ஒரு கிரிட் ஆப்பை யூஸ் பண்ணி கிரிட் லைன்ஸ் போட்டிருக்கேன். 1 to 7, 1 to 8. இதுக்கு வந்து நம்ம ட்ராயிங்கில் வரைகிறப்ப எப்படி கிரிட் போடணும்னு சொல்கிறேன். இப்போ ஒன்றுன்னா நான் வந்து 2 சென்டிமீட்டர்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ 2 சென்டிமீட்டர்ஸ்னால் அப் டு 7னா 14. இங்கே பார்த்தீங்கன்னா 8னா 16 சென்டிமீட்டர்ஸ். ஒரு ஸ்கேலுக்கு வந்து 2 சென்டிமீட்டர்ஸ்னு நான் எடுத்திருக்கேன். இதை பேஸ் பண்ணி கிரிட் லைன்ஸ் போட்டிருக்கேன். இந்த ட்ராயிங்கோட லிங்க்கை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிரிட் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 to 8 போட்டிருக்கேன்னா ஈச் 2 சென்டிமீட்டர்ஸ் வச்சு 1 to 8 போட்டிருக்கேன். அதே மாதிரி 1 to 16 போட்டிருக்கேன். 16 போட்டு இந்த கிரிட் லைன்ஸ் போட்ட பிறகு கரெக்டாக நீங்கள் அந்த கிரிட் லைன்ஸ் பேஸ் பண்ணி இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா அது சேம் அதே மாதிரியே எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே இந்த 3 to 4 இருக்கா அந்த கிரிட் லைன் கிட்ட 2 to 3 எங்கே ஃபேஸ் வருது, ஐஸ் வருது, நோஸ் எங்கே வருது, மவுத் எங்கே வருதுன்னு பார்த்து நீங்கள் இதே பேஸ் பண்ணி போட்டிங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு வரைய தெரிஞ்சாலும் இந்த கிரிட் லைன்ஸ் யூஸ் பண்ணி வரைகிறப்ப அந்த பர்ஃபெக்டாக உங்களுக்கு அந்த ஃபிகர் வந்து அந்த பொசிஷனில் மேட்ச் ஆகிடும், பர்ஃபெக்டாக வரும். வாங்க எப்படின்னு இந்த ட்ராயிங் கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கடவுளை பிடிக்கும். எனக்கு முருகனை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் முருகனை சூஸ் பண்ணியிருக்கேன். கந்த சஷ்டி இப்போ விரதம் போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ நான் முருகனை சூஸ் பண்ணி இங்கே வரையலான்னு எனக்கு எடுத்திருக்கேன். இந்த ரெஃபரன்ஸ் பிக்சர் வந்து உங்களுக்கு சைடில் இருக்குது பார்த்தீங்களா? இதை பேஸ் பண்ணி தான் இப்போ இந்த ட்ராயிங்கை போட்டிருக்கேன். இந்த கிரிட் லைன்ஸை யூஸ் பண்ணி இந்த பாதி வரைஞ்சிட்டேன். நான் வீடியோவை ஆன் பண்ணவே மறந்துட்டேன். அதுக்கப்புறமாவும் பார்த்தா ஆஃபில் இருந்தது. என்னோடய ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நான் டேரெக்டாகவே வரைய ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் கிரிட் லைன்ஸ் யூஸ் பண்ணி வரைகிறேன். நீங்கள் இந்த ட்ராயிங் வரைய போகிறீங்கன்னா டெஃபினட்டாக இந்த கிரிட் லைன் யூஸ் பண்ணி இந்த ட்ராயிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே இருக்கிற இமேஜையும் நான் வரைகிறதையும் பொறுமையாக ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்து நீங்கள் அந்த மேட்ச் பண்ணி அந்த நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி அந்த பொசிஷனுக்கு அந்த பாடி ஷேப்பு, கை, கண் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். ஜஸ்ட் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்லா வந்ததுன்னா எனக்கு ஒரு கமெண்ட்டில் எனக்கு ரிப்ளை பண்ணு. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் ஒரு சின்ன சின்ன விஷயம் நடுவில் அங்கங்கே பண்ணி இருந்திருப்பேன். அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணால் தான் அந்த ட்ரிக்ஸ்லாம் புரியும் உங்களுக்கு. கம்ப்ளீட்டாக பாருங்கள்.
நீங்கள் பிகினர் லெவலில் இருந்தீங்கன்னா இந்த கிரிட் லைன் மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பென்சிலில் வரைஞ்சி முடிச்சுட்டு அதை பிளாக் ஸ்கெட்சில் நீங்கள் பிளாக் பென் ஆர் ஸ்கெட்ச் வாட் எவர் இட் இஸ் நீங்கள் போடுறப்ப கிரிட் லைனை எரேஸ் பண்ணாதீங்க. எரேஸ் பண்ணாமையே நீங்கள் மேலே வந்து அவுட்லைன் கொடுத்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சம் அங்கங்கே நீங்கள் விட்டுருந்தீங்கனாலும் மிஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களால் அதை வந்து ஈஸியாக மேட்ச் பண்ண முடியும். கிரிட் லைனை கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வரைஞ்சிங்கன்னா சம் மிஸ்டேக்ஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ கிரிட் லைனில் எரேஸ் பண்ணாதீங்க. ஆர்னமெண்ட்ஸ்லாம் போடுறப்ப சர்க்கிள், ட்ரையாங்கிள், இந்த திலகம் இந்த மாதிரி ஷேப்ஸை வச்சு நீங்கள் டீட்டெயிலிங் கொடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப இன்டெப்த்தாக போட வேண்டாம். இந்த மாதிரி கடவுளோட உருவப்படங்கள் வரைகிறப்ப மெயினாக வந்து ஐஸ் ரொம்ப முக்கியம். அப்புறம் ஸ்மைலிங் ஃபேஸாக இருக்கணும். இது ரெண்டும் முக்கியம். ஏன்னா அப்போ தான் அந்த அந்த தெய்வீகமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த கண்ணும் மூக்கு வாய் முகத்தை வரைகிறப்ப பொறுமையாக கான்சன்ட்ரேட்டடாக வரைங்க. இந்த ஹேர் கிட்ட வர ஆர்னமெண்ட்ஸ்க்கு வந்து எப்படி போடணுன்னா கம்ப்ளீட்டாக அந்த ஹேருக்கு பிளாக்கை கொடுத்துட்டு ஆர்னமெண்ட்ஸ்க்கு வந்து ஒயிட் ஜெல் பென் யூஸ் பண்ணி அங்கங்கே டீட்டெயிலிங்ஸ் வந்து கொடுத்திங்கன்னா அக்யூரேட்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு வேலையும் வந்து அழகாக ஒரு நீட்டாக வரும். உங்களுக்கு இந்த ட்ராயிங்கோட ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த லாஸ்ட்டில் நான் இந்த டீட்டெயிலிங் கொடுத்துருப்பேன் பாருங்கள்.
ஆல்மோஸ்ட் ட்ராயிங் முடிஞ்சிடுச்சு. இப்போ இந்த கிரிட் லைன்ஸ் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிவிட்டு பார்டர் லைன்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இந்த கிரீடத்தோட டீட்டெயிலிங்லாம் ஒயிட் ஜெல் பென் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக வரைஞ்சிக்கலாம். ஒரு ட்ராயிங்க்கு வந்து உயிர் கொடுக்கறது இந்த ஷேடிங் பார்ட்டு தான். என்ன தான் கண் மூக்கு எல்லாம் அழகாக போட்டாலும் அந்த ஷேடிங்கில் வந்து நம்ம எடுத்துகிட்டு வருவோம் பார்த்தீங்களா, அப்போ தான் அந்த ட்ராயிங் வந்து ஒரு ரியலாக தெரியும் நம்மளுக்கு. ஹைப்பர் ரியலிஸ்டிக்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஹைப்பர் ரியலிஸ்டிக் வந்து இந்த ஷேடிங் பார்ட்டில் தான் அது கம்ப்ளீட் ஆகும். ஷேடிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் பேப்பரை யூஸ் பண்ணி தான் ஷேடிங்லாம் பண்ணுவேன். இப்போ அதையே வந்து ஸ்டம்ப்புன்னு சொல்லி மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மெத்தட் வந்து சேம் தான். பேப்பரை தான் வந்து ஷேடிங்க்கு யூஸ் பண்ணுறோம். அது வந்து நம்ம மீடியம் தான் மாறி இருக்குது, அது ஸ்டம்ப்பாக மாறி இருக்குது, அவ்வளோதானே தவிர பேப்பர் தான். அதேமாதிரி மாலைக்கு வந்து டார்க் போர்ஷனுக்கு கொஞ்சம் லைட் ஷேடிங்கும், ஒயிட் போர்ஷனுக்கு ஷேடிங் இல்லாமையும் கொடுத்துருக்கேன். டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். மற்ற உடம்புக்கிட்டலாம் அந்த கைக்கிட்ட அந்த செஸ்ட்டுக்கிட்ட இங்கெல்லாம் வந்து அதே மாதிரி ஷேடிங் கொடுத்துட்டு நம்ம கவர் பண்ணி கம்ப்ளீட்டாக அந்த ஷேடிங் பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ட்ராயிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்களோட வியூஸை வந்து கமெண்ட்டில் கொடுங்க. வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.